என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளிலே நீங்கள் சந்திக்கிற தோல்விகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. உங்களை யாராவது விழ தள்ளி இருக்கலாம், நீங்கள் வீழ்ந்திருக்கலாம், அல்லது உங்களை உலகமெல்லாம் அறிந்த தெரிந்தவர்கள் எல்லோரும் குறைவாக மதிப்பிட்டிருக்கலாம். வாழ்க்கையில் நடந்து வருகிற சூழ்நிலைகள் எல்லாம் நீங்கள் தள்ளப்பட்டது போல், இனி எழவே முடியாதது போல் இருக்கிற சூழ்நிலைகளிலே யார் வேண்டுமானாலும் நினைக்கலாம், நீங்கள் வீழ்ந்து போனீர்கள், நீங்கள் வீழ்ந்து போனீர்கள், உங்கள் குடும்பமும் நீங்களும் உங்கள் வாழ்க்கையும் சிதைந்து அழிந்து தொலைந்து தோற்று போனீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நன்றாய் கவனியுங்கள், நீங்கள் ஒரு காரியத்தை நன்றாய் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் விழுந்து போனது உங்கள் முடிவு அல்ல, ஐயா, உங்கள் தோல்வி உங்கள் நிரந்தரம் அல்ல என்பதை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றும் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே வந்திருக்கிற நீங்கள் நிச்சயமாய் நம்ப வேண்டும். எத்தனை பேர் நீங்கள் வீழ்ந்து போனீர்கள், அழிந்து போனீர்கள், இனி எழும்புவதே இல்லை என்று நினைத்தாலும் சரி, நீங்கள் நம்புங்கள், நாங்கள் வீழ்ந்தாலும் எழுந்திருப்போம். நாங்கள் வீழ்ந்தாலும் வீழ்ந்து தோற்றிருந்தாலும் மீண்டும் மீண்டும் எழும்புவோம், ஜெயம் எடுப்போம். எங்களை நிர்மூலமாகாதிருப்பது, நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சுத்த கிருபை என்று சொல்லுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா, நீங்கள் எங்கே விழுந்திருந்தாலும் சரி, உங்களை எழுப்புவதற்கு, உங்களை தூக்கி விடுவதற்கு இந்த தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். மீகா 7:8 சொன்னபடி நீங்களும் சொல்லலாம், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தரே எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஆமென். நான் விழுந்தாலும் தைரியமாய் சொல்லுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். வீழ்வேன் என்று நினைத்தாயோ, நான் வீழ்ந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளில் உட்கார்ந்தால், தோல்வியிலே, கஷ்டத்திலே, வெட்கத்திலே, நஷ்டத்திலே உட்கார்ந்திருந்தால் கர்த்தரே எனக்கு ஜெயமாய், வெற்றியாய், பலமாய், வெளிச்சமாய் இருப்பார் என்று நீங்கள் தைரியமாய் சொல்லலாம். நீங்கள் எங்கே தள்ளப்பட்டிருந்தாலும் கவலைப்படாதிருங்கள். உங்களை தாங்கவும், தப்புவிக்கவும், ஏந்தவும், சுமக்கவும் இந்த மெய்யான தெய்வம் உங்களோடே இருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அழுகையை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர் அல்லவா உங்களோடே இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். எந்த பலகீனத்திலும், ஐயா, தோற்று போனது போல், தொலைந்து போனது போல், அழிந்து போனது போல், நஷ்டப்பட்டு போனது போல், வெட்கப்பட்டு போனது போல் இருக்கிறீர்களே, எந்த பலகீனமாக இருந்தாலும் இந்த பலகீனங்களிலெல்லாம் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்றல்லவா நாம் படித்திருக்கிறோம். நன்றாய் கவனியுங்கள். கர்த்தரோ சங்கீதம் 145:14 சொல்லுகிறது போல, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. விழுகிற யாவரையும் தாங்கி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற நீங்கள் உறுதியாய் நம்பலாம், உங்களோடே இருக்கிற இந்த இம்மானுவேல், உங்கள் துணையாளர், உதவியாளர், தேற்றவாளனாய் இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஆவியானவர் விழுகிற யாவரையும் தாங்கி, விழுகிற உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும், மொத்தமாய் விழுந்து போன, ஒருவேளை விழுந்து போகிற சூழ்நிலையில் இருக்கிற உங்கள் குடும்பங்களையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும், ஒருவேளை பிசாசின் காரியங்களினாலே மந்திர சூனியங்கள், ஐயா, செய்வினைகள், இன்னும் எத்தனையோ பரம்பரை சாபங்கள், பாவ சாப கட்டுகளிலே விழுந்து மடங்கடிக்கப்பட்டிருக்கலாம். வியாதிகள், துன்பங்கள், வருத்தங்களிலே நீங்கள் மடங்கடிக்கப்பட்டிருக்கலாம். இவை எல்லாவற்றிலும் இருந்து உங்களை தூக்கி விடுகிறவர் ஆமென் உங்களோடே இருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று உங்கள் கடந்த காலத்தை பார்த்தோ அல்லது நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்த்தோ பயப்படாதிருங்கள். உங்கள் தோல்விகளை கண்டு துகண்டு போக வேண்டாம். உங்களை எதிர்த்தவர்கள் எல்லோரும் ஒரு நாளிலே உங்கள் பட்சமாய் வருவார்கள். ஆமென். உங்களுக்கு விரோதமாய் உங்களை மடங்கடிப்பதற்காய் கூடியிருக்கிற கூட்டமெல்லாம் நீங்கள் அதை பார்த்து சொல்ல வேண்டும், எனக்கு விரோதமாக கூடிய கூட்டமெல்லாம் என் தேவனால் கூடிய கூட்டம் அல்ல, என் தேவனால், என் கர்த்தரால்
தேவனால், இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனால் கூடிய கூட்டம் அல்ல. எவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்களோ என்னை மடங்கடிக்கவும், என்னை வீழ்த்தவும், என் பிள்ளைகளை நாசமாக்கவும், என் குடும்பங்களை அழிக்கவும் யார் யார் எங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்களோ அவர்கள் எல்லோரும் இன்று என் பட்சமாய் வருவார்கள் என்று நீங்கள் சந்தோஷமாய் சொல்ல முடியும். ஆமென். உங்களை எதிர்க்கிறவர்கள், உங்களை சோதிக்கிறவர்கள், உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு மத்தியிலே உங்கள் தேவன் உங்கள் பட்சமாய் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்று நம்புங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயா, என் சூழ்நிலைகள், என் நிலைமைகள் யாருக்கும் வரக்கூடாது, நான் வீழ்வேன் என்று அவர்கள் நினைக்கவில்லை, வீழ்ந்து மடிந்து விட்டேன் என்று நினைக்கிறார்கள். என்னை பார்த்து எனக்கு அறிந்தவர்கள் எல்லோரும் தலையை துலுக்கிக் கொண்டு போகிறார்கள், கைகொட்டி சிரிக்கிறார்கள், என்னை கேவலமாய் பேசுகிறார்கள். என் வாழ்க்கையிலே இனி ஒரு சாத்தியமே இல்லை. என் வாழ்க்கை இனி முன்னேறுவதற்கு, நான் ஜெயம் எடுப்பதற்கு, நான் எழும்புவதற்கு, நானும் என் பிள்ளைகளும் வாழ்ந்திருப்பதற்கு சாத்தியமே இல்லை என்று நினைக்கிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். எங்களை குறித்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறார்கள். எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாதவளாய் நான் என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளத்தான் வேண்டுமா? இனி வாழ்வதை தவிர சாவதே மேல் என்ற சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கிறீர்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் தைரியமாய் சொல்லுங்கள், நான் முடிந்து விட்டவள், முடிந்து விட்டவன் அல்ல, நான் தோற்று போனவனும் அல்ல, நான் கைவிடப்பட்டவள் அல்ல. நான் விழுந்தாலும், தைரியமாய் சொல்லுங்கள், நான் விழுந்தாலும் மீண்டும் எழுவேன். கர்த்தர் என்னோட இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு என்று நீங்கள் தைரியமாய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார் 118:13, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். என்றும் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் விழும்படி தள்ளினவர்கள், ஒருவேளை நீங்கள் விழுந்து விட்டீர்கள், தள்ளுண்டு போனீர்கள், இனி உங்களை எழுப்புவார், தாங்குவார் எவரும் இல்லை என்று சொல்லுகிற கூட்டத்தார் மத்தியிலே, ஓ, நான் விழும்படி என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் என்று நீங்கள் சொல்லுகிற நாள் வந்திருக்கிறது. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கரங்களினால் அவனை தாங்குவார் என்றல்லவா வேதம் சொல்லுகிறது. அந்த தேவ பிள்ளைகளை உறுதியாய் நம்புங்கள். ஐயா, எல்லோரும் இப்படி பேசுகிறார்கள், எல்லோரும் இப்படி பார்க்கிறார்கள், எல்லோரும் அவமானமாய் என்னை பற்றி விவாதிக்கிறார்கள். எங்களை குறித்து இந்த பட்டணத்திலே நாங்கள் வசிக்கிற வீதிகளிலே, ஓ, எங்கள் முற்றத்திலே நின்று எங்களை அவதூறாய் அவமானமாய் பேசுகிறார்கள் என்று கவலைப்படாதிருங்கள். மீகா 7:8, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, என் சத்துருவே, என் அருகாமையில் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒருவேளை சத்துரு என்று சொல்ல வேண்டாம். ஹல்லேலூயா. என் சகோதர சகோதரிகளே, என் அன்பு நண்பர்களே, சக மனிதர்களே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதேயுங்கள். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. கலக்கம் அடைவோம், கலக்கம் அடைவோம், கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை. துன்பப்படுத்தப்பட்டாலும் துன்பப்படுத்தப்படுவோம், துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை என்று ஒரு பவுலடியார் சொன்னது போல, அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளாகி நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியும். எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். யார் என்ன பேசினால் என்ன, யார் எப்படி எள்ளி நகையாடினால் என்ன, யார் என்ன எப்படி அவமானமாய் பேசினால் என்ன, ஐயா, செல்லுகிற இடங்களில் எல்லாம் எனக்கு வெட்கமாய் அவமானமாய் இருக்கிறது. 4 பேர் குடியிருக்கிற இடங்களிலே, சபை நடுவிலே, அல்லது விழாக்களின் சகலவிதமான வைபவங்களிலும் திருவிழாக்களிலும், ஓ, குடும்ப நிகழ்ச்சிகளிலும் நான் செல்லும் பொழுது கூனி குறுகி போயிருக்கிறேன். எப்படி முகத்தை வெளியே காட்டுவது என்று தெரியாத ஒரு அடைபட்ட பறவையை போல், ஓ, சிறைப்பட்ட பறவை போல் இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? பயப்படாதிருங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வருகிறது.
வருகிற நாள் இது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாள் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கர்த்தர் கொடுக்கிற நாள். ஆமென், ஹல்லேலூயா. பயங்கரமான குழியிலும், அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையின்படி பயங்கரமான குழியிலும் இப்படியான உளையான சேற்றிலும் இருந்து அவரே உங்களை தூக்கி எடுப்பார். உங்கள் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி உங்கள் அடிகளை உறுதிப்படுத்தி சகல ஜாதிகளை ஜனங்களை உங்களை சுற்றிலும் உள்ள ஜனங்களை காட்டிலும் அவர் உங்களை உயர்த்துகிற அந்த நன்னாள் இன்று வருகிறது. ஆமென். எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். எத்தனை பயங்கரமான குழியாய் இருந்தால் என்ன, உளையான வெளியே வர முடியாத புதைகுழி போன்ற சேராய் இருந்தால் என்ன, உங்களை தூக்கி எடுக்கிறவர் என்று அவருடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அவர் தன்னுடைய கரத்தை நீட்டி உன்னை தூக்கி எடுக்கும் பொழுது எத்தனை உளையான சேராய் இருந்தால் என்ன, பயங்கரமான குழியாய் இருந்தால் என்ன, என் அன்பு சகோதர சகோதரிகளே, எரேமியா சொன்னது போல நீங்களும் சொல்ல முடியும். ஐயா, கர்த்தரோ என்னோடே, கர்த்தரோ என்னோடே, பயங்கர பராக்கிரமசாலியா என்னோடே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். தெய்வ பிள்ளைகள் தைரியமாய் சொல்ல முடியும், கர்த்தரோ எங்களோடே. தைரியமாய் சொல்லுங்கள். வீழ்வேன் என்று நினைத்தாயோ, வீழ்வேன் என்று நினைத்தாயோ, கர்த்தரோ எங்களோடே. என் அன்பு சகோதர சகோதரிகளை தைரியமாய் சொல்லுங்கள், கர்த்தரோ எங்களோடே பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இருக்கிறார். அவர் எரேமியாவோடு மாத்திரமல்ல, எசேக்கியோலோடும் ஏசாயாவோடும் மோசேயோடும் யோசுவாவோடும் இருந்தவர் இன்று உங்களோடும் இருக்கிறார். நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டீர்கள். பயப்படேன் என்று சொல்லுங்கள். ஆமென். மரண இருள் போன்ற பிரச்சனைகளை, மரண இருள் போன்ற குடும்ப பிரச்சனைகள், பாடுகள், நஷ்டங்கள் அல்லது கடன்களும் கஷ்டங்களும் பல்வேறு வேதனைகளும் உபத்திரவங்களும் அல்லது எழும்பவே முடியாத பயங்கரமான குழி போன்ற ஆபத்துகளிலே நீங்கள் அகப்பட்டிருந்தாலும் அங்கே இருந்து உங்களை தூக்கி எடுக்கிறவர். ஆமென். அங்கே இருந்து உங்களை தூக்கி எடுத்து உங்கள் கால்களை உளையான சேற்றில் பயங்கரமான குழியில் இருந்து தூக்குகிறவர் உங்கள் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்துவார். ஆமென். உங்கள் அடிகளை உறுதிப்படுத்துவார். ஆமென். உங்கள் தொழில்கள், வியாபாரங்கள், வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உங்கள் ஊழியங்கள், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாவற்றையும் அவர் உறுதிப்படுத்தும் பொழுது நீங்க தைரியமாய் சொல்லுங்கள், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். எப்படியா பயப்படாம இருக்க முடியும்? சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். ஐயா, எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த உலகம் எல்லாம் என்னை கைவிட்ட போதிலும், என்னை நான் நம்பி இருந்தவர்கள் எல்லாம் எனக்கு விரோதமாய் பேசி கேவலமாய் பேசி அருகில் இருந்தவர்கள் தூரமாய் போன போதிலும், உறவினர்களும் என்னை உதறி தள்ளின போதிலும், சுற்றமும் நட்பும் என்னை சுட்டரிக்க வகை தேடின போதிலும், என் தெய்வமே நீர் என்னை என்னோட கூட இருக்கிறீர். ஐயா, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தைரியமாய் சொல்ல முடியும் அன்பு தேவ பிள்ளைகளே. ஆமென். நம்புங்கள். நீதிமொழிகள் 24:16 சொல்லப்பட்டிருக்கிறபடி நீதிமான் 7 தரம் விழுந்தாலும், அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் 7 தரம் விழுந்தாலும், விழுந்தேன் 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 ஆனாலும் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? சொல்லுங்க, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? என்னை உயர்த்துகிறவர், என்னை உயர்த்துகிறவர். ஹல்லேலூயா. எப்பக்கத்திலும் நல்லாய் கவனியுங்கள், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. தைரியமாய் சொல்லுங்கள், கலக்கம் அடைந்தும் மனமுடிவு அடைவதில்லை. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. அன்பு தேவ பிள்ளைகளை, கீழே தள்ளப்பட்டும் நாங்கள் மடிந்து போகிறதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை அற்புதமான ஆண்டவர் உங்கள் பட்சமாய் இருக்கும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளை, எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காதிருங்கள். எத்தனை சூழ்நிலை மோசமாய் சென்று கொண்டிருந்தாலும்,
எத்தனை ஆபத்துகளும் துன்பங்களும் உபத்திரவங்களும் உங்களை சூழ நின்று கொண்டிருந்தாலும் பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. இல்லை, எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் உங்களோட இருக்கிறவராகவே இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயா அவர் இருக்கிறவராகவே இருக்கிறாரா? நான் படுகிற பாடுகள், உபத்திரவங்கள், என் கண்ணீர் கதைகள், என் சோக வரலாறுகளை பார்த்து கொண்டும் என் தேவன் இருக்கிறவராகவே தான் இருக்கிறாரா என்று கவலைப்படாதிருங்கள், என்று சந்தேகப்படாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களில் அநேகர் நம்முடைய கூட்டங்கள் வாரம் வெள்ளி சனி ஞாயிறு இரவுகளிலே நடக்கிற கூட்டங்களிலே அந்த லைவ் புரோகிராமை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நன்றாய் கவனியுங்கள். ஒவ்வொரு கூட்டங்களிலும் 3 நாட்களிலே கர்த்தர் நூற்றுக்கணக்கான அற்புதங்களை செய்கிறாரே, நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, பார்க்க தவறிவிடாதிருங்கள், பார்க்க தவறிவிடாதிருங்கள். ஐயா, இந்த கூட்டங்களில் எல்லாம் ஜனங்கள் நூற்றுக்கணக்கான அற்புதங்களை கர்த்தர் செய்தார், இந்த ஜீவனுள்ள தேவன் செய்தார், இந்த மெய்யாய் இருக்கிறவராகவே இருக்கிறவர் செய்தார் என்று சாட்சி சொல்லுகிற மைக்கை பிடித்துக் கொண்டு சாட்சி சொல்லுகிற நூற்றுக்கணக்கான பேரை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். அவர் என்றும் இருக்கிறவராகவே இருக்கிறார். வெறுமனே பேசிவிட்டு போகிற தெய்வம் அல்ல, அல்லது வெறுமனே பேசிவிட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கிறவர் அல்ல, ஒரு மூலையில் நின்று கொண்டிருக்கிறவர் அல்ல. இவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். எண்ணி முடியாத அற்புதங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிறவர். இன்று உங்களுக்கு இருக்கிற எல்லா சோதனைகள், வேதனைகள், உபத்திரவங்களிலும் இருந்து உங்களை பாதுகாப்பதற்காய், உயர்த்துவதற்காய் உங்கள் அருகாமையில் வந்திருக்கிறார். ஆமென். சங்கீதம் 34:19 சொல்லப்பட்டிருக்கிறபடி நீதிமான்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, அவைகள் எத்தனை அநேகமாய் இருந்தாலும் உங்கள் துன்பங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், ஐயா கஷ்டங்கள், நெருக்கடிகள், நஷ்டங்கள், தோல்விகள் என்று எத்தனையோ நெருக்கடிகளும் துன்பங்களும் அநேகமாய் இருந்தாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று உங்களை விடுவிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் ஆதலினால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சொல்ல வேண்டும், கர்த்தரே எனக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? கர்த்தரே சொல்லுங்க, எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து என்னை பாதுகாக்கிற அடைக்கலமும் பலனும், எங்கும் நாள் வீழ்ந்து விடாதபடி, அழிந்து விடாதபடி, ஆபத்து காலத்தில் எங்களுக்கு அனுகூலமான துணையுமானவர் என்று நீங்கள் தைரியமாய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். இன்றும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோட இருக்கிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதலினால் இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? பவுலடியார் 8:31 ரோமரிலே சொன்னதை சொல்லுங்கள். தேவன் நம்முடைய பட்சத்திலே இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஹல்லேலூயா. சொல்லுங்கள், நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? என் அன்பு சகோதரனே, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாங்கள் வீழ்வோம் என்று நினைத்தீர்களோ? என்னை சுற்றிலும் இருக்கிற என் தெருவார், என் வீட்டார், என் ஊரார் நன்றாய் கவனியுங்கள். நாங்கள் வீழ்வோம் என்று நினைத்தீர்களோ? இது ஒரு காலமும் நடக்காது. கர்த்தரோ எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு சகாயம் கொடுத்து எங்களுக்கு அவரே அடைக்கலமும் பலனுமாய் இருந்து எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு சகாயம் பண்ணுகிற தம்முடைய நீதியின் வலது கரத்தினாலே அந்த சர்வ வல்லவர் எங்களை தாங்குகிற அந்த நாளிலே வீழ்ந்து போன இடங்களில் இருந்து, தோற்று தொலைந்து போன இடங்களில் இருந்து கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாய் காணப்படுகிற நாங்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவோம் என்று தைரியமாய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, பயப்படாதிருங்கள்.
பாருங்கள். எந்த சூழ்நிலையிலும் இருக்கிறவராகவே இருக்கிற நல்ல தேவன் இந்த எல்லா சூழ்ச்சிகள், சதிகள், எல்லா சதி சற்பனைகள், மந்திர சூனியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். நமது கூட்டங்களிலே நிச்சயமாய் பாருங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம சேனலை அப்போஸ்டல் ரவி ஆபிரகாம் என்ற நம்முடைய நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற சேனலுக்குள்ள போய் அங்கே லைவ் புரோகிராம் இருக்கும். ஆமென். ஈரோட்டிலே, கரூரிலே மற்றும் அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் பேர்ணாம்பேட், குடியாத்தம் போன்ற பகுதிகளிலும், சிறிபெரும்புதூர் போன்ற பகுதிகளிலும் உள்ள எல்லா லைவ் புரோகிராமையும் சமயம் இருக்கும் போது பாருங்கள். ஹல்லேலூயா. இன்னும் அவைகள் நம்முடைய சேனல்ல நீங்கள் என்றும் பார்க்க முடியும். கர்த்தர் நூற்றுக்கணக்கான வியாதிஸ்தர்களை, துன்பப்பட்டவர்களை, உபத்திரவப்பட்டவர்களை, பாடுபடுகிறவர்களை, வியாதியிலும் வருத்தத்திலும் கஷ்டத்திலும், ஈவன் கேன்சர் என்றும் பல்வேறு உபத்திரவங்கள் என்றும் இருக்கிற அநேகரை ஒரு நொடி பொழுதிலே கர்த்தர் விடுவித்ததை நீங்கள் பார்க்க முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, இருக்கிறவராகவே இருக்கிற இந்த அற்புதமான தேவன் நிச்சயமாய் உங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து நீங்கள் வீழ்ந்து அழிந்து தொலைந்து போகாதபடி, நீங்கள் வீழ்ந்தாலும் உங்களை எழுந்திருக்கிற பண்ணுகிறவர் உங்களோட இருக்கிறார். ஆமென். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். ஓ க்ளோரி. அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இந்த வாரம் வெள்ளி, சனி, ஞாயிறு தினங்களிலே லைவ் புரோகிராம் வரும். இரவிலே 6:30 மணி முதல் வருகிற லைவ் புரோகிராமை காண தவறிவிடாதிருங்கள். இந்திய நேரப்படி இரவு 6:30 மணிக்கு அற்புதமான லைவ் புரோகிராம் வரும். அதிலே இருக்கிற அற்புதமான காரியங்களை நீங்கள் பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அநேக வியாதிஸ்தர்கள், துன்பப்படுகிறவர்கள், உபத்திரவப்படுகிறவர்கள், வேதனை அடைகிறவர்கள், மரண இருளில் இருக்கிறவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாய் அந்த லைவ் புரோகிராம இந்த கோயமுத்தூரிலே இந்த வெள்ளி, சனி, ஞாயிறுகளிலே கோவை புதூர் என்கிற பகுதியிலே நீங்கள் பின்னால அந்த வீடியோவை பார்க்க முடியும். பாருங்கள். அதோடு அன்பு சகோதர சகோதரிகளே, அடுத்த வாரம் வெள்ளி, சனி, ஞாயிறுகளிலே திருப்பூரிலே நடக்கிற அந்த பிரம்மாண்டமான கூட்டத்திற்கு ஆயத்தப்படுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமென். இந்த கோயமுத்தூர் மற்றும் சேலம், கிருஷ்ணகிரி, மேட்டூர் போன்ற பகுதிகளிலும், பெருந்துறை பக்கத்தில் உள்ள ஸ்லேட்டர்புரம் என்கிற இடத்திலும் நடக்க போகிற கூட்டங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் அப்பா ஸ்தோத்திரம் டாடி, உங்க சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த அதிகாலை வேளையிலே எத்தனையோ பாடுகள், எத்தனையோ துன்பங்கள், உபத்திரவங்களோடு வீழ்ந்து போகாதபடி நிலை நிற்கிற, உம்முடைய கிருபையினால் நிலைத்திருக்கிற ஐயா, நிர்மூலமாகாதபடி இன்னும் நிலை நிற்கிற பிள்ளைகள், நேற்று வரை இன்று வரை என்ன நடந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் எங்களை சந்திப்பார், எங்களை விடுவிப்பார், எங்களை மேன்மைப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடே வந்திருக்கிற பிள்ளைகளை, என் அன்பு சகோதர சகோதரிகளை, இவர்கள் சந்திக்கிற தோல்விகள் எதுவாயிருந்தாலும் ஐயா, எங்கே விழத்தள்ளி தள்ளப்பட்டிருந்தாலும், எத்தனை குறைவான சூழ்நிலையிலே, எத்தனை பாடுகளோடும் அவமானங்களோடும் இவர்கள் கடந்து வந்து கொண்டிருந்தாலும், என் தெய்வமே, உம்முடைய நீதியின் வலது கரம் இவர்களை தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். எங்கும் எதிலும் எங்கேயும் எப்பொழுதும் இவர்கள் விழுந்து போகாதபடி ஐயா, தள்ளப்பட்டவர்களாய் தொலைந்து போகாதபடி, இன்னும் அழுது கொண்டே துக்கங்களோடும் துயரங்களோடும் நீடித்துக் கொண்டிராதபடி, இன்று என் தேவன் ஒரு அற்புதம் செய்யும்படியாய் தேவ சமூகத்திலே வருகிறோம். எல்லா அந்தகார கண்ணிகளும் கட்டுகளும் அவிழும்படியாய், என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே என்ன பிரச்சனையிலே இன்று நின்று கொண்டிருக்கிறார்களோ, யாருடைய உதவியும் இல்லாதபடி எங்கே எங்கே இவர்கள் திக்கு தெரியாத காட்டில் நின்று கொண்டிருப்பது போல் ஐயா, யார் எனக்கு சகாயம் செய்வார்கள், யார் எனக்கு உதவி செய்வார்கள், எனக்கு ஆதரவு செய்வார், எவரும் இல்லை. என் சுற்றம் நட்பு எல்லாம் என்னை விட்டு விலகிவிட்டார்கள். நான் வீழ்வேன் என்று நினைத்தவர்கள் எல்லோரும் எங்களை விட்டு ஓடிவிட்டார்கள். நான் வீழ்ந்து
போவேன் என்று நினைத்தவர்கள் எல்லோரும் எங்களை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள். எங்களை மறுதலித்தார்கள். எங்களுக்கு விரோதமாய் அவமானமாய் பேசினார்கள். எங்களை கேவலமாய் நடத்தினார்கள். எங்களை குறித்து வெட்ககரமான அவமானமான காரியங்களை பேசினார்கள். நாங்களோ அவமானத்தால் வெட்கத்தால் கூனி குறுகி போயிருக்கிறோம் என்ற வேதனைகளோடு ஐயா உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் இரக்கமுள்ள எங்கள் பிதாவே, எங்கள் நீதியுள்ள தேவனே, நீதி செய்யும்படியாய் நீர் இறங்கி வரும்படியாய் உங்க அனுக்கிரகம் உங்க கிருபை இறங்கி வரும்படியாய் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து பாதுகாக்கப்படும்படியாய் எல்லா விதமான போராட்டங்களிலும் இருந்து ஐயா இவர்கள் கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் என்ற நம்பிக்கையிலே என் தெய்வமே உம்மை நோக்கி வந்த பிள்ளைகளுக்காய் கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஐயா இவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடப்பதாக, ஆச்சரியமான காரியங்கள் நடப்பதாக, வாழ்க்கையிலே பல்வேறு சூழ்நிலைகள் மாறும்படியாய், பல்வேறு காரியங்களிலே இருக்கிற தடைகள் நீங்கும்படியாய். ஆமென். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு விரைவாய் நல்ல வேலைகள், எல்லோரும் ஆச்சரியப்படுகிற வகையிலே நல்ல ஜாப் ஆர்டர்ஸ் வரட்டும், நல்ல கான்ட்ராக்டுகள் வரட்டும், நல்ல வருமானங்கள் வரட்டும். என் தெய்வமே சுற்றிலும் உள்ள கண்கள் எல்லாம் காணும்படியாய், சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் காணும்படியாய் நல்ல வழிவாசல்கள் திறப்பதாக. என் தெய்வமே ஓ உனக்கு முன்பாக இதோ திறந்த வாசலை வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் நீ சொன்னீங்களே சுவாமி. ஐயா அடைபட்டது போல் இருக்கிற வாசல்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே தொலைந்து போன பிள்ளைகள் திரும்பி வருவார்களாக. இழந்து போன செல்வங்கள் இரட்டத்தினையாய் நாலத்தினையாய் ஏழத்தினையாய் திரும்பி வருவதாக. தடைபட்டிருக்கிற காரியங்களிலே ஒரு அற்புதம் நடப்பதாக என் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க் யூ லார்ட். ஆமென். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்மை நம்புகிற யாவரும் ஆமென். உம்மை நம்பி வந்திருக்கிற என் தேவனாகிய கர்த்தரையே அடைக்கலமாய் தேடி வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்காய் கர்த்தர் இன்று இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா பயங்கரமான குழியிலும் ஐயா எல்லா உளையான சேற்றிலும் இருந்து இவர்களை தூக்கி எடுக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் நீட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் நீட்டப்படும்படியாய் இன்று அற்புதம் நடக்கும்படியாய், ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க் யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஐயா இவர்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் பேறு பெற்றவர்களாய் சபையிலும் சங்கத்திலும் ஆமென் ஊரிலும் உலகிலும் மேன்மை அடைந்தவர்களாய் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளின்படி என் தெய்வமே இந்த பூமியிலே எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அற்புதங்களை, அதிசயங்களை, அதிசயமான அற்புதமான காரியங்களை உனக்காக உன் பிள்ளைகளுக்காக ஓ எல்லா ஜனங்களுக்கு கண்களுக்கு முன்பாகவும் செய்வேன் என்று சொன்ன உம்முடைய நல்ல வார்த்தைகள். ஆமென். அப்பா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சுற்றிலும் உள்ளவர்கள் உன்னோடு இருக்கிற யாவரும் தேவனுடைய செய்கையை காண்பார்கள் நீ சொன்னீங்களே. வீழ்ந்து விடுவார்கள், வீழ்ந்து போனார்கள், அழிந்து தொலைந்து போனார்கள் என்று நினைக்கிற சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஐயா உம்முடைய வைராக்கியம் இறங்கி வரும்படியாய், ஆதரவு செய்கிற உம்முடைய கரம் இறங்கி வரும்படியாய், அற்புதங்களை செய்கிற தேவ வல்லமை இறங்கி வரும்படியாய் கபரா சந்துரு கபரதரபா எரிபரா சந்துரு கபரதரபோ தேவ மகிமை இறங்கி வரட்டும் இப்பொழுதே. கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையான கரம் அசைக்கப்படுவதாக. என் தெய்வமே ஐயா கர்த்தர் சொன்னது போலவே ஆமென் ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் இவர்களை அறிந்த தெரிந்த எல்லோரும் இவர்கள் வீழ்ந்து போனார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே கர்த்தாவே உமக்காய் காத்திருக்கிற இந்த பிள்ளைகள், நீதியாய் உண்மையாய் ஐயா தேவ சமூகத்திலே காத்திருக்கிற இந்த பிள்ளைகள் அழுகையோடும் கண்ணீரோடும் ஐயா அழுகையோடும் கண்ணீரோடும் உபத்திரவங்களோடும் வேதனைகளோடும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள் ஓ புது பலனை, புதிய கிருபைகளை, புதிய வாய்ப்புகளை, புதிய கிருபைகளை, ஓ புதிய வேலைகளை ஐயா புதிய ஓ ஆசீர்வாதங்களை
வரங்களை பெற்று கழுகுகளைப் போல ஆமென் ரெக்கைகளை அடித்து இவர்கள் உயரே உயரே எழும்பும்படியாய் ஒரு தேவ வல்லமை இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் தெய்வீக அனுக்கிரகம் இன்று இப்பொழுதே கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன். நன்றி தகப்பனே, நீர் அப்படியே செய்கிற நல்ல கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்று அற்புதங்களை காணுகிறோம். ஓ லார்ட், ஆமென். இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும், ஆமென், அன்பு சகோதர சகோதரிகளும் இவர்கள் பிள்ளைகளும் இவர்களை நோக்கி நன்மைகள் கடந்து வருகிறதற்காய், இவர்களை நன்மையும் கிருபையும் தொடருகிறதற்காய், ஆமென், கர்த்தருடைய வீட்டிலே இவர்கள் நீடித்த நாட்களாய் நிலை திருப்புகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தயவு, ஆமென், இவர்களை பாதுகாக்கட்டும் சுவாமி. ஐயா, உம்முடைய இரக்கம் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. உம்முடைய தயவு இவர்களை இன்னும் இன்னும் தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமக்கும்படியாய் வீழ்வார்கள் என்று நினைத்தவர்கள் மத்தியிலே, வீழ்ந்தே போனார்கள் என்று நினைத்தவர்கள் மத்தியிலே என் தேவனாகி கர்த்தர் செய்கிற அற்புதமான காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. தேவ கரம் விலகாததாய் பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, தோற்று போனவர்கள் அல்ல. நீங்கள் கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிடவில்லை. நீங்கள் தோற்று போனது உங்கள் தோல்வி அல்ல, அது ஜெயமாய் மாறும். ஹல்லேலூயா. நஷ்டங்கள் எல்லாம் லாபமாய் மாறுகிற ஒரு நல்ல காரியங்கள் இன்றே தொடங்கும். மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்களை விழத்தள்ளினாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரோ உங்களுக்கு உங்களுக்கு உதவி செய்யும்படியாய், உங்கள் விரோதிகள் மத்தியில் உங்களை உயர்த்தும்படியாய், உங்கள் தலையை உயர்த்தும்படியாய் உங்கள் சமூகத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். எல்லா சத்துருக்களுக்கும் முன்பாக அன்பு தேவ பிள்ளைகளை மறந்து விடாதிருங்கள். சங்கீதம் 27:6 சொல்லப்பட்டிருக்கிறபடி இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சங்கீதக்காரன் 27ஆம் சங்கீதத்திலே சொன்னது போல என் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்களும் சொல்லுங்கள், சொல்லுவீர்கள். உங்களை மகிமையான சாட்சியாய் இங்கேயும் அங்கேயும் எங்கேயும், ஹல்லேலூயா, வீட்டிலும் வெளியிலும் குடும்பத்திலும் தெருவிலும் ஊரிலும் உலகம் எங்கிலும் கர்த்தருடைய நல்ல சாட்சிகளாய் கர்த்தர் எழுப்புகிற இந்த நல்ல நாளிலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வாராக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து ஊக்கமாய் ஜெபியுங்கள். முடிந்தவர்கள் நம்முடைய கூட்டங்களிலே பங்கெடுங்கள். கர்த்தர் உங்களையும் பிள்ளைகளையும் அபரிதமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.